Ladies and gentlemen, welcome back. 1992 பேசஞ்சர் 57 ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணா பேசஞ்சர்ஸை எப்படி காப்பாற்றுவது அப்படின்னு கிளாஸ் எடுக்கும் படத்துடைய கதாநாயகன் ஜான். இவருடைய மனைவி இறந்து போனதுனால ஏனோ தானா வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஜானுடைய நண்பன் ஃப்ளைட்டில் வேலை செய்கிறான். அவன் இவனுக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுக்குறான். ஆனால் ஜானுக்கு இது பிடிக்கல. ஆனால் இருந்தாலும் நண்பன் பேச்சை மீறக்கூடாது என்பதற்காக இந்த வேலையில் அவர் ஜாயின் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடியே ஃப்ளைட்டில் இவர் போகிறாரு. இன்னொரு பக்கம் ஒரு சிறை கைதியை வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க போலீஸ் ஆஃபீஸர். அவங்களும் இதே ஃப்ளைட்டில் தான் வர்றாங்க. இந்த தீவிரவாதியை காப்பாற்ற அவனுடைய குரூப் மெம்பர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களும் இதே ஃப்ளைட்டில் ஒரு பப்ளிக் மாரி கலந்துக்கிறாங்க. அவங்க எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். திடீர்னு ஹைஜாக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஜானு அவன் தீவிரவாதி கிட்ட இருந்து மக்களை காப்பாற்றினாரா இல்லையா, 1 மணி நேரம் படத்தில் 40 நிமிஷம் அந்த ஃப்ளைட்டை காமிச்சிடுறாங்க. ஏன்னா 1 மணி நேரத்துக்கு ஃப்ளைட்லேயே காமிச்சா மக்கள் எல்லாருக்கும் போர் அடிச்சிடும். அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, 40 நிமிஷம் மட்டும் ஃப்ளைட்டை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த டெரரிஸ்ட் தப்பிச்சு போகிற மாதிரியும் ஜான் அவனை துரத்துற மாதிரியும் இறுதியாக அந்த தீவிரவாதியை இவர் பிடிச்சாரா இல்லையா, அதுக்கப்புறம் நடக்கிற ட்விஸ்ட் டர்ன்லாம் ஏகப்பட்ட லெவலுக்கு கொடுத்துருக்காங்க. சூப்பரான மூவி, பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. ஒரு ஃப்ளைட்டையே அனாமத்தா வெடிக்க வச்சிருக்காங்க. அதுக்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். சூப்பரான மூவி. 2009 ரிலீஸ் ஆன வேன்கூஷர் படத்தோட கதாநாயகி ஆனா ஒரு சீக்ரெட் டிபார்ட்மெண்ட்ல அண்டர் கவர் ஏஜென்ட்டா வேலை செய்யறா. இன்னொரு பக்கம் அமெரிக்கா தலைவருடைய ஆஃபீஸில் இருந்து ஒரு சீக்ரெட் ஃபைலை யாரோ திருடிக்கிட்டு போயிட்டாங்க. இது மட்டும் தீவிரவாதிகள் கையில் கிடைச்ச இந்த நாட்டையே அழிச்சிருவாங்க. இதை எப்படியாவது தடுத்தே ஆகணும்னு நம்ம ஹீரோயினும் இவளோட டீம் மெம்பர்ஸும் தீவிரவாதிகளை கண்டுபிடிச்சி அழிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த டீமோட தலைவியே ஒரு தீவிரவாதின்னு நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் நடக்க போற சண்டை தான் இந்த படமே. ஆனால் படம் பயங்கரமா லேக் அடிக்கும். ஒரு படம் பார்க்குற ஃபீலே இந்த படம் கொடுக்காது. ஏதோ டிவி சீரியல் பார்க்குற மாதிரியே இருக்கும். ஆக்ஷன் சீக்வன்ஸ் மட்டும்தான் இந்த படத்தில் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். தமிழ் டப்பிங், சினிமாட்டோகிராஃபி ரெண்டுமே நல்லா இல்லை. ஐடிபி ரேட்டிங் 2.8, நம்ம ரேட்டிங் 2. வேன்கூஷர் வெண்ணிலா கபடி குழு. 2016 ரிலீஸ் ஆன தி இன்ட்ரோகேஷன் படத்துடைய கதாநாயகன் WWE சூப்பர் ஸ்டார் நம்ம ஸ்பெயர் எட்ஜி. இவர் ஒரு FBI ஏஜென்ட். கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணாம திருடனை பிடிக்கிறேன், கொலகாரனை பிடிக்கிறேன்னு ஏகப்பட்ட இடத்துல பல்பு வாங்குறாரு. சிட்டியில் ஏகப்பட்ட இடத்துல ஒரு தீவிரவாதி வெடிகுண்டு வைக்கிறான். யாரா அவனு தேடி கண்டுபிடித்துக்குள்ள அவனே போலீஸ் கிட்ட சரணடைகிறான். இவனை விசாரிக்க நம்ம எஜ்ஜி வராரு. இந்த தீவிரவாதி, நான் சிட்டில ஏகப்பட்ட இடத்துல வெடிகுண்டு வச்சிருக்கேன், நான் இங்கிருந்தே என்னால அதை வெடிக்க வைக்க முடியும், உன்னால முடிஞ்ச அந்த கண்டுபிடி அப்படின்னு அதுக்கான விடையையும் அவன் சொல்றான். இதுக்கப்புறம் நம்ம எஜ்ஜி அந்த வெடிகுண்டை தேடி கண்டுபிடிச்சாரா இல்லையா. WWE சண்டை போடும்போது நம்ம எஜ்ஜி ஒல்லியா இருப்பாரு. ஆனா இந்த படத்துல தொப்பை வச்சு ஓடிக்கிட்டே இருக்காரு. படத்துல சினிமாட்டோகிராஃபி, தமிழ் டப்பிங் எதுவுமே நல்லா இல்ல. படமா எடுக்கணும், ஆனா இது சீரியல் மாரி இருக்கு. பல பேர் நடிக்கிறேன்னு கழுத்து அறுக்குறாங்க. ஆக்ஷன் த்ரில்லர் படம்னு சொல்லிட்டு சண்டையும் இல்ல, விறுவிறுப்பான சீன்ஸும் இல்ல. ஓவரால் படம் படுமோக்க. எஜ்ஜி டென்ஷனா. எஜ்ஜோட ஃபேன்ஸ் யாராவது இருந்தா ஒரு தடவை இந்த படத்தை பார்க்கலாம். IMDb ரேட்டிங் 4.9, நம்ம ரேட்டிங் 2, அதுவும் எஜ்ஜிக்காக. இன்ட்ரோகேஷன் ஸ்பியர் 2011 ரிலீஸ் ஆன ஷவோலின் பல பேரை கொண்டு போரில் ஜெயிச்சு நாட்டையும் புதையையும் அபகரிக்கிறான் கொடூரமான மன்னன். நாட்டையும் தங்கத்தையும் தான் தங்கையோட புருஷனுக்கு பிரிச்சு கொடுக்கணும் என்பதற்காக அவனை கொலை பண்ண ஸ்கெட்ச் போடுறான். ஆனா அவனோட தம்பி இவனுக்கு ஸ்கெட்ச் போடுறான். ஒரு பக்கம் இவரோட பொண்ணையும் இவரால் காப்பாற்ற முடியல. நான் செய்த பாவத்தால தான் என் பொண்ணை நானே கொண்டுட்டான்னு மன்னன் துறவியா மாறி மனசை தூய்மைப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஜாக்கி சான் சமையல்ல சண்டை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. மன்னனோட தம்பி அவன் மன்னனாகி மக்களை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான். நாட்டுக்குள்ள இருக்கிற புதையில பழங்கால பொருட்களை வெளிநாட்டவர்களுக்கு வித்துக்கிட்டு இருக்கான். மன்னன் உயிரோடு தான் இருக்கான்னு இவன் தெரிஞ்சுக்கிட்டு அவனை கொலை பண்ண ட்ரை பண்றான். இதுக்கப்புறம் நம்ம துறவி மன்னன் தம்பியை திருத்த போறாரா இல்ல கொலை பண்ண போறாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். தமிழ் டப்பிங், சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 6.8, நம்ம ரேட்டிங் 7.4. ஷவோலின் துறவி 2023 லூத்தர் தி ஃபாலன் சன். ஒரு சைக்கோ கொலைக்காரன் ஒரு கொலையை பண்றான். ஒரு ஆளை கிட்னாப் பண்ணிட்டு போறான். இந்த கேஸை டீல் பண்ண ஸ்பாட்டுக்கு வந்த நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த சைக்கோ கொலைக்காரன் அங்கதான் நின்றுகிட்டு இருக்கான். காணாம போனவோட அம்மா, என் பையனை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட கேட்க நம்ம ஹீரோவும் களத்துல இறங்குறாரு. இன்னொரு பக்கம் அந்த சைக்கோ கொலைக்காரன் இவன் நம்மளை கண்டுபிடிச்சிருவானும் பயந்து போனான். இவன் நம்ம ஹீரோவையே குற்றவாளியாக்கி ஜெயில தள்ள வச்சிடறான். இவரு உள்ள தள்ளுன குற்றவாளிகளுக்கு நடுவே இவரு குற்றவாளியா மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த சைக்கோ கொலைக்காரன் காணாம போன எல்லாரையும் ஒரு வீட்டுக்குள்ள அந்தரத்துல தூக்கத்துல தொங்க விடுறான். அதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு போலீஸும் துப்பு துளக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா முடியல. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த சைக்கோ கொலைக்காரனை நானே கண்டுபிடிக்கிறேன்னு ஜெயில இருந்து தப்பிச்சு இறுதியாக அந்த சைக்கோ கொலைக்காரனை பிடிச்சாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். தமிழ் டப்பிங், சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 6.4, நம்ம ரேட்டிங் 6.2. லூத்தர் தி ஃபாலன் சன் கொம்பன்.